ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். தம்பியோட பர்த்டே விலாக் தான் இது. ஸ்கூலுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு போயிருந்தான். ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணதுக்காக நானும் மாமாவும் அன்றைக்கி போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக வந்திருந்தான். நாங்கள் 2 பேரும் போனதுனால அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வர வர ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாக்லேட் கொடுத்ததை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். வரும்போது கேக் ஆர்டர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு FB கேக் தான் போயிருந்தோம். கேக் ஷாப்பில் 2 பேருமே அவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக தம்பி டோனட் கேட்டுட்டு இருந்தான். இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த ஷாப்பில் வந்து என்னென்னா பேக்கடு ஃபுட் எல்லாமே buy 2 get 1 அப்படிங்கிற ஆஃபரில் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம என்ன வாங்கினாலுமே 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ அந்த மாதிரி. தம்பி பாப்பா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச கலரில். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குச்சு. மாமா கேக் ஆர்டர் பண்ணதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய எல்லா கேக்கோட மினி சாம்பிள் அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டுக்காகனே தனியாக பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம எந்த கேக் ஆர்டர் பண்ணாலும் அதோட சாம்பிள்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. தம்பியோட பர்த்டேக்கு அன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ரொஃபினா. தம்பிக்கு அந்த கோட்டை கழட்டவே மனசில்லை. எல்லாருக்குமே எல்லோ ட்ரெஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணோம். இப்போ இருக்கிற காலத்தில் வீட்டில் ஒரு கிட் இருந்தாலே சமாளிக்க முடியல. இதில் 3 கிட்ஸ் வேறு. கேக் யார் கட் பண்ணணும்னு கொஞ்சம் நேரம் சண்டை தான் போயிட்டு இருந்தது. அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் 3 பேரையும் உள்ளே அனுப்பிட்டு கேக் ஓப்பன் பண்ணுறேன். எவ்ரி இயர் கேக் கட் பண்ணும்போதும் அந்த கேக் வந்து டேமேஜ் ஆகாமல் நான் கட் பண்ணதே இல்லை. எப்போவுமே ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணிவிடுவோம். இந்த வாட்டி கரெக்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கரெக்டாக இருந்தோம். கேக் டேமேஜ் ஆகாமல் ஓப்பன் பண்ணதில் எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய சந்தோஷம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். ஆனால் எங்கள் பாப்பா ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணிவிடுவா எல்லா வாட்டியும். இந்த வாட்டி நாங்கள் அப்படி உடையாமல் எடுத்துட்டோம். இப்போ யார் கட் பண்ணுறதுங்கிறதுல மறுபடியும் போராட்டம் நடக்குது. தம்பியோட ஃபேவரட் கலர் வந்து ரெட்டு. அதனால் இந்த கேக் சூஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப கிராண்டாக எதுவும் பண்ணல. வீடு பக்கத்தில் இருக்கிற குட்டீஸுங்களை கூப்பிட்டு இவங்க எல்லோரும் தான் அன்றைக்கி வந்திருந்த கெஸ்ட்டு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா எப்போ பாருங்கள் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தான் தம்பி. அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. பசங்க வந்து ஏதோ இந்த கார் வச்சு ஏதோ மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணானுங்க. ஆனால் ஏதோ சொதப்பிட்டானுங்க. அது சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பிளான் பண்ணி பண்ணானுங்க. நினச்ச மாதிரி அவுட்புட் வரல. என்ன மேஜிக்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க தாத்தா அவனுக்கு ரிமோட் கார் பிடிக்கும்னு ரிமோட் கார் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தை வந்து ஸ்விம்மிங் பூல் ஆர்டர் பண்ணியிருந்தா. அதுவும் அன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு. அன்றைக்கி அதை கொடுத்தாச்சு. நான் வந்து பசங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுற மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. பசங்க வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எதுவுமே எல்லாம் பேப்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. தம்பி ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு பிரித்து பார்த்தான். அதில் எதுவுமே இல்லைம்மா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இதில் தாண்டா இருக்குது, இதில் செக் பண்ண அப்படின்னா இதுலேயும் சும்மா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஓப்பன் பண்ணான். அப்புறம் பார்த்தா இந்த நருட்டோ அப்படின்னு சொல்லி இந்த கார்ட்ஸ் கொடுத்தாங்க. அது தம்பி பிடிச்சிருந்தது. என்னோட அக்கா பொண்ணு. எங்கள் அக்காவும் அத்தானும் தான் தம்பியோட நினமா. அவங்க வந்து தம்பிக்கு ஸ்கேட்டிங் ஷூவும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. தம்பிக்கு அது ஏற்கனவே அவனை கூட்டிகிட்டு போய் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் அவன் முகத்தில் எக்ஸைட்மெண்ட் இல்லை. இது வேறு நினச்சி ஓப்பன் பண்ணான். பார்த்துட்டு அன்றைக்கி பார்த்தா அதே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ரியாக்ஷன் இருக்குது. ஷாக் ஆகாமல். மற்ற எல்லா கிஃப்ட்டுமே தம்பிக்கு தெரியாது. அவன் ஸ்கூல் போயிருக்கும்போது நாங்கள் வாங்கினது. மாமா தம்பிக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. அது பாக்ஸை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான். இது கீபோர்டு தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. பேட் பால் வந்து அவனுக்கு சின்ன வயசுலேயே அவன் பேட்டை தூக்கவே ஸ்ட்ரென்த் இல்லாத அந்த டைம்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா. அதை சும்மா இருக்கும்போதே விளையாடி அதை உடச்சிட்டான். இப்போ அதோட ஸ்டம்ப் எல்லாமே அப்படியே பத்திரமா புதுசாக வச்சுருக்காங்க. இந்த பேட் பால் மட்டும் தான் மிஸ் ஆகுது. அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது ஸ்விம்மிங் பூல். இது அவனுக்கு தெரியாது. ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க அத்தை கிஃப்ட்டு. பாப்பாக்காக செஸ் போர்டு வாங்கினேன். தம்பிக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுவான்னு வாங்கியிருந்தேன். இது வந்து மாமா பாப்பாக்காக வாங்கினாங்க. அவள் ரொம்ப நாள் கிட்டான்னு கேட்டுட்டு இருந்தா. அதுக்காக வாங்கியிருந்தோம். அப்புறம் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து ஷீஷல் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். தம்பி ஒரு வழியாக கோட்டை கழட்டிட்டான்.
நாங்கள் வந்து எப்போவுமே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற ஆளுங்க கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் டே அன்னைக்கு மட்டும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட பிடிக்கும். அதுக்காக நாங்கள் அன்றைக்கி வந்து அங்கே தான் சாப்பிடுவோம். பாப்பா மெனு கார்டு வாங்கிட்டு ரொம்ப நேரமாக என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவள் சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி தான் அவள் ஆர்டர் பண்ணுவாள். ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கா. அன்றைக்கி நாங்கள் சிக்கன் கிளியர் சூப், சிக்கன் லாலிபாப் தம்பி ஆர்டர் பண்ணியிருந்தான். எப்போவுமே சூப் இல்லாமல் மாமா சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் சிக்கன் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லேட் பண்ணாமல் சீக்கிரமாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஓகே. பட் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் சொதப்புன மாதிரி தான் இருந்தது. மைல்டாக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாமே உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தெரிஞ்சுது. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தோம். கீழே வந்து மாமா பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே நின்றுட்டு வீடியோ, ஃபோட்டோஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். தம்பியோட பர்த்டே இந்த இயர் இப்படி தான் போச்சுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.